வணக்கம், வெல்கம் டு மணி கேர் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசால் ஒவ்வொரு தனிநபருக்கும் 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு அட்டையை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை லைக் பண்ண சொல்ல போகிறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் வெறும் 50 கோடி மக்கள் மட்டுமே இந்த அட்டையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 90 கோடி மக்கள் பண்ணலை அப்படின்றதுனால தான். ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கோ அதை ஷேர் பண்ணுற பட்சத்தில் அவங்க இந்த அட்டைக்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆயுஷ்மான் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போது அந்த பேஜ் இந்த மாதிரி வரும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர் பெனிஃபிஷியர்னு இருக்கும். பெனிஃபிஷியர் ஓகே கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். அதை கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் போட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை போட்டுட்டு கேப்சா இருக்கும். கேப்சாவை அதில் இருக்க மாதிரியே போட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது லாகின் பேஜுக்குள்ளே போகும். இப்போது அதில் போய்ட்டு என்ன ஸ்கீம் கேட்கும், அதில் PMJY அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட்டை கொடுத்து சப் ஸ்கீம் PMJY கொடுத்துக்கணும். அடுத்தது சர்ச் பை ஃபேமிலி ஐடி கொடுத்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஃபேமிலி கார்டோட மின்னணு அட்டை எண்ணை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதில் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் டூ EKYC அப்படின்னு வரும். இல்லைன்னா க்ரீன் கலரில் டவுன்லோடு ஆப்ஷன் காமிக்கும். இப்போது பண்ணாத ஒரு பர்சன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் ஓடிபி ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரிலாம் கேட்கும். நம்ம ஆதார் ஓடிபி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் கீழே போனீங்கன்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துட்டு இப்போது ஆதாரை வெரிஃபை கொடுக்கலாம். கொடுத்தனாக்கா உங்களுக்கு ஒரு 2 OTP வரும். ஒன்று பெனிஃபிஷியரி ஆதார் ஓடிபி வரும், அது ஆதார்லேருந்து வரும். அடுத்தது பெனிஃபிஷியரி மொபைல் ஓடிபின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இதை ரெண்டையும் கரெக்டாக போடணும். நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னாக்கா அது ஒர்க் ஆகாது. பெனிஃபிஷியரி மொபைல் ஓடிபி பெனிஃபிஷியரி மொபைல் ஓடிபிலையும் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்போது அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போனதும் அதில் பெனிஃபிஷியரியோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அவருடைய பின்கோடு, வில்லேஜ் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இதுலேயும் பெனிஃபிஷியரோட மொபைல் நம்பர் இருக்குது இல்லையா, அந்த ஓடிபி நம்ம அவர் யூஸ் பண்ணுற அந்த ஃபோனுக்கு நம்ம ஒரு நம்பரை போட்டு ஓடிபி அனுப்பணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை போட்டுடணும். இப்போது அதை கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலேஷன் வித் ஃபேமிலி ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுற நம்பர் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய எந்த வருஷம் பிறந்தாங்களோ அந்த வருஷத்து ஆதார் கார்டில் இருக்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பின்கோடு கேட்கும். பின்கோடு கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக், அடுத்தது எந்த ஏரியா, ரூரல் ஏரியாவா இல்லை அர்பன் ஏரியாவா, அது மாதிரி கேட்கும். ரூரலாக இருந்தால் ரூரல் கொடுத்துக்கோங்க, அர்பனாக இருந்தால் அர்பன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது சப் டிஸ்ட்ரிக் கேட்கும். எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஊர் கேட்கும். உங்களுடைய ஊரை கொடுத்துட்டு இப்போது பெனிஃபிஷியரியோட ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அப்லோட் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகிடும். கீழே போயிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை சப்மிட் கொடுத்துட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ப்ராசஸ். இப்போது நம்ம அவரோட கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதில் டவுன்லோட் கார்டு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ்குள்ளே போகும். இந்த சர்டிஃபிகேட் ஷோ ஆகும். அந்த ஐடி கார்டு ஷோ ஆகும். அதில் டவுன்லோடு ஆப்ஷன் இருக்கும், பிரிண்ட்டு ஆப்ஷன் இருக்கும், ஷேர் ஆப்ஷன் இருக்கும். நம்ம டவுன்லோடு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம
எப்படி ஆயுஷ்மான் அப்படின்றதில் 5 லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு அட்டையை ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணுறப்ப அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.